அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ட்ரில்லியன் கேம் ஜாப்பனீஸ் டிராமாவோட 3வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்ஸ் எல்லாம் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஹாரோ அவங்க டெவலப் பண்ண ஆப்பை வந்து விற்கணும்னு நினைச்சால, சோ அதனால தொப்பி அங்கிள் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட்டிட்டு போறாரு. அவங்க யாருன்னா டைசி ஃபிளவர்ஸ்ங்கிற ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஓனர் டைசி மேமுக்கு இவனோட அப்ரோச் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தொப்பி அங்கிளே ஸ்ட்ரைட்டா வந்து பேசினால இன்னுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அவங்க ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. இவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி அவங்க ஆப்பை வந்து 100 கோடிக்கு வாங்க இவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஒரு மாசத்துக்குள்ள அவங்க 20 கோடிக்கான பூ வியாபாரம் அந்த ஆப்ல பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அந்த டெய்சி மேம் வந்து முன் வைக்கிறாங்க. ஒரு கண்டிஷன் பண்ணாதான் நான் உங்களுக்கு கொடுப்பேன், கான்ட்ராக்ட் சைன் பண்ணுன்னு சொல்லும் போது ஸ்டன் ஆகுது இவங்க 2 பேருக்கு. என்னது ஒரு பூ வியாபாரம் போயிட்டு எப்படி அவ்வளவு சேல்ஸ் ஆக முடியும் ஒரு மாசத்துல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜப்பான்ல எல்லாம் அது ரொம்ப இம்பாசிபிள். டெய்சி சொல்ற எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க எப்படி ஆப்ல வந்து பூவெல்லாம் விற்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் பூவை வாங்க வரும்போது அதை மோந்து பார்த்து வாங்கணும், அதை நுகர்ந்து வாங்கணும், அதோட கலரை பார்த்து வாங்கணும், தொட்டு பாட்டு வாங்கணுங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த எல்லா விஷயங்களும் எப்படி அந்த ஆப் வந்து சரி கட்ட போது தெரியல, பட் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஆனா என்ன பண்றான் அவரு, நாங்க பண்ணி காட்டுறோம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்துடுறான். இப்ப இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு சொல்றா, நான் அந்த பூக்கடையில வேலை பார்க்க போறேன், ஒரு வருஷத்துக்கே அவ்வளவு சேல்ஸ் ஆகல, எப்படி ஒரே மாசத்துல நம்ம அந்த சேல்ஸ் அதுவும் ஒரு ஆப்ல பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பூவை வித்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, எல்லாம் பல்கா நம்ம போட்டு விக்கணும், அந்த மாதிரி இடத்த நம்ம யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றான். பாருங்க இவளுக்கு அந்த மாதிரி ஒரு இடம் தெரியுதுன்னா சொல்ல மாட்டேங்கிறா. ஜப்பான்ல வந்து எங்க அதிகமா பூ வியாபாரம் நடக்கும் அப்படின்னா நைட் கிளப்ஸ்ல தான். அங்க பாத்தீங்கன்னா நிறைய கிளப்ஸ் வந்து நைட்ல வந்து கேர்ள்ஸ் வந்து குடிக்க வருவாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்கு, அவங்கள உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு பாய்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி பாய்ஸ்க்கு ஏதாவது பர்த்டேவோ இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்க நிறைய பூக்கண்டுகளை வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து அங்க ஒரு பழக்கம். அந்த மாதிரி இடத்துல தான் அதிகமா விற்பனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. பாருங்க அப்புறம் என்ன, அங்க போய் நம்ம டார்கெட் பண்ணுவோம் வான்னு சொல்லிட்டு ஹரு வந்து கவினை கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹரு கவினும் அந்த நைட் கிளப்ஸ் கிட்ட போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அப்பயே அவ்வளவு பூக்கள் இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹோஸ்டாவே உள்ள போய் வேலை கேக்குறாங்க. அவரும் அந்த கிளப்புக்கான விதிமுறைகள் சொல்றாரு. அதாவது எப்படின்னா அங்க நிறைய பேர் ஹோஸ்ட் இருப்பாங்க, நிறைய பசங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்களோட கஸ்டமர்ஸ் இன்னொருத்தவங்க எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நீ ஹோஸ்டா இருக்க பொண்ணுங்க வந்து எவ்வளவு பாட்டில்ஸ் ஓபன் பண்றாங்களோ அது எல்லாமே வந்து உன்னோட கிரெடிட்ல தான் வரும். இதெல்லாம் வந்து இந்த பேசிக்கா இந்த கிளப்போட விதிமுறைகள்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹருவோட பிளானே என்னன்னா அங்க எப்படியாவது அவன் நம்பர் 1 ஆளா ஆகணும், அந்த நம்பர் 1 ஹோஸ்ட் ஆகணும். அப்பதான் அவனுக்கு நிறைய பேர் பூ கொடுப்பாங்க. சோ அது மூலமா நிறைய ஆர்டர் நம்ம ஆப் மூலமா பண்ணும். அது மட்டும் இல்லாம அங்க வர எல்லா கஸ்டமர்ஸ் நம்ம அந்த ஆப்பை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணணும், நம்ம அந்த ஆப்பை வந்து பிரபலப்படுத்தணும். அப்படியே ஒருத்தவங்க மூலமா போய் அதெல்லாம் பிரபலமா ஆகுங்கிறதா அவனோட ஐடியாவே. இப்ப நைட் டைம் ஆகுது. ஹரு என்ன பண்றானா இந்த ரோட்ல வரவங்கள பொண்ணுங்க கிட்ட அவங்க கிட்ட வந்து சும்மா மேஜிக் ஷோ மாதிரி பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து ஈர்த்துட்டு அந்த பப்புக்கு வரானோ அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு காசு, அது மட்டும் இல்லாம இவனுக்கு பொசிஷனும் கிடைக்கும். இப்ப அந்த பப்ல வந்து நம்பர் 1 இருக்கான் தெரியுமா, அவன் இங்க எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா ஏதோ சம்திங் ராங்கா இருக்குங்கிறத அவன் அனலைஸ் பண்றான். இதே சமயத்துல டைசிக்கு சந்தேகம் வருது, இந்த ஆப் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக அவளே என்ன பண்றானா அந்த ஆப்ல வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறா. இந்த மாதிரி நான் மொத்தமா பிளாக் கலர்ல நான் அரேஞ்ச் பண்ணணும் ஃபிளவர்ஸ் வச்சு அப்படி கேட்கும் போது இப்ப டீனா தானே அந்த கார்ட்டூனுக்கு பின்னாடி இருக்கா. அவ என்ன பதில் சொல்றானா பிளாக் கலர்ல இயற்கையா பூ கிடையாது, நம்ம வேணா என்ன பண்ணலாம்னா உங்க ஆர்டர் ஒரு 3 நாள் கழிச்சு இருக்கும் பட்சத்துல நம்ம எல்லா ரோசஸையும் வந்து பிளாக் கலர்ல டை பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இவளுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி வந்து ஒரு ஏஐயால இவ்வளவு அட்வான்ஸா யோசிக்க முடியும், எப்படி நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி யோசிக்க முடியும், ஏன்னா ஹியூமன்ஸால தான் இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்க முடியும். இவ அங்கே லைட்டா புடிச்சிருவா. இப்ப ஹரு என்ன பண்றானா அவன் கூட்டிட்டு வந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த ஆப்ப காட்டுறான், இந்த மூலமா நீங்க பூ ஆர்டர் பண்ணலாம், எனக்காக கூட நீங்க பூ எல்லாம் ஆர்டர் பண்ணலாமே, எனக்கு எப்பவுமே பிறந்த நாள் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அது கிட்ட அவங்க சிரிக்கிறாங்க. எப்படியும் இவன் வர எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்பர் 1 வந்து ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து இருப்பான். அந்த பொண்ணு வந்து பாட்டில் ஓபன் பண்ண சொல்லிட்டு இருப்பான், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இவனுக்கு காசு வருங்கிற மாதிரி. இப்ப அந்த பப்ல நம்பர் 1 ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, அவன் கிட்ட இருக்க கஸ்டமர் கிட்ட போயிட்டு கவின் போய் பேசுவான். பாருங்க அந்த பொண்ணு இவன் மேல தண்ணி அடிச்சுட்டு போயிடும். ஆனாலும் கவின் வந்து விதியை மீறிடுவான்ல, லைக் அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இவங்க பேசக்கூடாதுல, போட்டு எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்க அந்த இடத்துக்கு கரெக்டா ஹரு தான் வருவான். அவன் வந்து சொல்லுவான், இந்த ஒரு மாசம் சேல்ஸ் முடிவுல நான் நம்பர் 1 ஆனா நீ என் பேச்சு எல்லாத்தையுமே கேட்கணும், நீ இனிமே இந்த வேலையே பார்க்க கூடாது, நீ நம்பர் 1 ஆனா நாங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹரு சவால் விடுறான். பாருங்க அதை கேட்டு அந்த நம்பர் 1 பையன் ஒத்துக்கிறான். இப்ப டைஸையும் தொப்பி எங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாருங்க அப்ப அந்த இடத்துக்கு ரியா வரா. அவ எதுக்கு வரான்னா ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் கொடுக்க வரா டைசி கிட்ட. அதாவது டைசி கம்பெனி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 4000 கோடி கணக்குல வந்து இருக்கும். ரியா என்ன சொல்றானா, நீ எங்க கம்பெனில இணைஞ்சிட்ட அப்படின்னா நீ எங்க டிராகன் பேங்கோட அபிஷியல் பார்ட்னர் ஆவ, உன்னோட கடன் எல்லாமே போயிடும், நாங்க ஏத்துக்கிறோம், நீ எங்க கூட டீல் சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பாருங்க ஆனா அதை ஒத்துக்க மாட்டேங்கிற. ஏன்னா இவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா இந்த கம்பெனிக்கு அடையாளமே போயிடும். கம்பெனி பேர் மட்டும் தான் இருக்கு தவிர இவங்க யாருமே இவங்களோட ஸ்டாஃப் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டா டிராகன் பேங்கா இருக்கும். அதனால ஒத்துக்க மாட்டேங்கிறா. நாங்க புதுசா ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சிடுறா. இந்த எல்லா விஷயத்தையுமே தொப்பி அங்கிள் என்ன பண்ணிடுறாருன்னா இவங்க கிட்ட சொல்லிடுறாரு, ஹரு கிட்ட
கவின் கிட்ட அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப நைட் ஆகுது, மறுபடியும் பப்ல வந்து ஹருவும் கவினும் போய் உட்காந்துருக்காங்க. அப்ப அங்க கேர்ள்ஸ் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பொண்ணு சொல்றா, இவங்க ஆப்ப பாத்துட்டு இதுல என்ன பெருசா எதுவுமே இல்ல, எனக்கு நிறைய பேரோட பர்த்டே வந்து அப்பப்ப கேள்விப்படுவேன், ஆனா நான் அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது, நான் தொலைச்சிருவேன். இன்கேஸ் இந்த ஆப்ல மத்தவங்க எல்லா பர்த்டே மத்தவங்க இம்பார்ட்டன்ட் டே எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடிஞ்சிச்சுன்னா அதுவே எனக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுத்து கரெக்டா ஆர்டர் டெலிவரி பண்ணிருச்சு, அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. இது செம்ம ஐடியாவா இருக்கு. உடனே வீட்டுக்கு கவின் வர இந்த ப்ராசஸ் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றான் அந்த ஆப்ல. இப்ப மறுநாள் ஆகுது, டிராகன் பேங்க்ல ரேயா வந்துட்டு இருக்கா பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹரு இருக்கான். ஹரு பார்த்த இவன் ஷாக் ஆறா. இவன் என்ன பண்றானா, அவன் அந்த பப்போட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு நீ இன்னைக்கு நைட் வரணும் எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. ஞாபகம் இல்லையா நீ எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் சொல்லிட்டு வந்துடுறான். ஹருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்துருச்சு, நிறைய கேர்ள்ஸ் வந்து அவனுக்காக வராங்க. கிட்டத்தட்ட அந்த நம்பர் வந்து ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இவன் வந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த கேர்ள்ஸ் நிறைய ஃபீட்பேக் தராங்க, அந்த ஆப்ல இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமேங்கிற மாதிரி. அது எல்லாத்தையுமே வந்து கவின் பண்ணிக்கிட்டு இருக்கு. மாதிரி டீனா என்ன பண்றானா, வர ஆர்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரோபோட் கிட்ட பேச நினைக்கிற எல்லார்கிட்ட இவன் வந்து மேனுவலா பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு சடனா பாத்தீங்கன்னா டைசி வரா பாருங்க. அவளை பார்த்து இவ ஷாக் ஆற, டக்கு டக்குன்னு அந்த எல்லா செட்டப்பையும் வந்து மறைக்கிறா. ஏன்னா பொறுத்த வரைக்கும் உண்மையான ஏஐ சொல்லிதான் இவங்க விக்கிறாங்க. டைசி வந்து டீனா கிட்ட சொல்றா, நான் இந்த ஆப் மூலமா ஒரு ஆர்டர் போட்டு இருந்துச்சு, அந்த பிளாக் ஃபிளவர்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இவன் என்ன பண்றானா, வாயை விட்டுறான். நான் தான் வந்து பிளாக் ரோசஸா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் அரேஞ்ச் பண்ணேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. இங்க புடிச்சிடுறா. ரைட், அப்ப இவ தான் எல்லாமே பண்றா பின்னாடி உட்காந்துக்கிட்டு. ஏஐயும் கிடையாது எதுவுமே கிடையாதுங்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டு செம காண்டா போறா. இப்ப ஹரு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறா. அப்ப அந்த நம்பர் 1 பையன் தான் வந்து காப்பாத்துறான் பாருங்க. இப்ப இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹரு அவனோட பிசினஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், இங்க இருக்க எல்லாருமே வந்து நம்ம எப்படி நம்ம சாப்பிட்ட இடத்துல தான் போய் சாப்பிடுவோம், நம்ம ஒரு பூவை வாங்குறோம்னா அதே கடையில தான் திருப்பி பூ வாங்குவோம், எல்லாருமே ரொம்ப வந்து விசுவாசமா இருப்பாங்க, அதெல்லாம் மீறி நீ எப்படி உன் ஆப்ப வந்து பெருசாக்க போற நீ யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி இவனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இப்ப இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க, ஏன்னா சேல்ஸ் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனா சொல்றாங்க பாருங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்றா, ஒருவேளை உண்மையிலேயே வந்து டைசி சொன்ன மாதிரி நம்ம பூவை பார்க்க முடிஞ்சுச்சுன்னா நம்ம என்ன பூ அனுப்ப போறோம் அப்படிங்கறத கஸ்டமர் பார்த்தாங்கன்னு இன்னும் அழகா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்கு வந்து கவின் ஒன்னு காமிக்கிறான். எனக்கு வந்து இந்த மாதிரி என்னால பண்ண முடியும், லைக் நம்ம ரூம் கிட்ட வந்து கேமரா காணா அங்க அந்த பூ உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னால டிசைன் பண்ண முடியும், ஆனா அதுக்கு என்ன எனக்கு நிறைய பூவோட கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் பாருங்க. உடனே என்ன பண்றான்னா, அவ எல்லா பூக்கடையிலயும் போயிட்டு நிறைய விதவிதமான பூக்களோட போட்டோஸ் எடுத்துட்டு வர. இப்ப இவங்க சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணியும் முடிச்சிட்டாங்க. இப்ப கஸ்டமர்ஸால அவங்க பூ வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பூ அவங்க ரூம்ல இருந்தா எப்படி இருக்குங்கிற அளவுக்கு அவங்களால பார்க்க முடியும். இது மூலமா இன்னும் வியாபாரம் அதிகமாகும். இப்ப மிச்சம் இருக்கிறது ஹரு எப்படியாவது நம்பர் 1 அந்த கிளப்புக்கு ஆறது மட்டும் தான். இப்ப அந்த போட்டியோட கடைசி நாளும் வருது. ஹரு பாத்தீங்கன்னா அந்த தொப்பி அங்கிள் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா கேர்ள்ஸையும் கூட்டிட்டு வரான். அதே மாதிரிதான் அந்த சைடு நம்பர் 1 பையனும் அவனுக்கும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லாருமே கூட்டிட்டு வரான். எல்லாரும் மாத்தி மாத்தி பாட்டில்ஸ் ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க. இவன் ஒரு 10 பாட்டில் ஓபன் பண்ணா அவனோட கஸ்டமர்ஸ் 10 பாட்டில் ஓபன் பண்றாங்க. ஒரு மாதிரி டை சிச்சுவேஷன்லயே போய்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த நம்பர் 1 கூட ரொம்ப பிடிக்கும்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வாங்கி தள்ளிடுது. இப்ப சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 1 பையன் இவனை விட 20 லட்சம் அதிகமா இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு ரேயா என்ட்ரி வர. ரேயா அந்த இடத்துக்கு வந்தோடனே ஹரு பாத்தீங்கன்னா அவனுக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு வேகமா வரான் பாருங்க. அவ சொல்லிடுறா, இந்த பார்ல யார் நம்பர் 1 அவனை கூட்டிட்டு வாங்க, எனக்கு எப்ப பெஸ்ட் தான் அமையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவளும் வேணும்னே ஹருவை சீண்டி பாக்குறா. இப்ப அவ என்னோட கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றான் பாருங்க. இவளுக்கு வந்து சரி நீங்க 2 பேருமே எனக்கு ஏத்த ட்ரிங்க்ஸ் வந்து கொண்டு வாங்க, யார் எனக்கு ஏத்த ட்ரிங்க குடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி நான் வின்னரை டிசைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா பாருங்க. இப்ப நம்பர் 1 பையன் ஆல்ரெடி வின்னிங் பொசிஷன்ல இருக்கான், 20 லட்சம் அதிகமா இருக்கான். எப்படியாவது இவளையும் அவன் கிட்ட வாங்க வச்சுக்கிட்டா அவன் தான் வின்னர் ஆயிடுவான். ஆனா அதே சமயத்துல இங்க ஹரு இவன் நினைச்ச 20 லட்சம் 20 கோடி கூட வாங்கலாம். இவ கிட்ட தான் அந்த மேட்ச் எண்டே இருக்கு. அந்த நம்பர் 1 பையன் என்னன்னா அந்த கடையிலே காஸ்ட்லியஸ்டான ட்ரிங்க் கொண்டு வரான். அந்த பாட்டிலோட விலை மட்டும் பாத்தீங்கன்னா 30 லட்சம். அங்கிளும் அவரோட அசிஸ்டன்ட் அவ்வளவுதான் கேமே முடிஞ்சு போய் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது இவன் என்ன பண்றானா, ஹரு ஒரு டின் பீரை வாங்கிட்டு வரான். அந்த டின் பீர் எவ்வளவு இருக்கும், ஒரு 60 ரூபா இருக்குமா, அதை எடுத்துட்டு வரான். இதுதான் உன்னோட டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் பாருங்க. என்னது இவ்வளவு மட்டமாவா என் டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ பாக்குறா. அதுக்கு ஹரு என்ன சொல்றானா, அவன் நம்பர் 1 இருக்கான், அவன் கூட சேர்ந்து இந்த நம்பர் 1 ட்ரிங்க் குடிக்கிறது வந்து என் கூட சேர்ந்து இந்த பீர் குடிக்கிறதுக்கு கம்பேர் பண்ண மாதிரி ஒண்ணுமே கிடையாது, அவன் என் கால் தூசி அப்படிங்கிற மாதிரி இவன் கான்பிடென்டா பேசுறான். அவளுக்கு ஆல்ரெடி ஒரு கண் இவன் மேல இருக்கும், இவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாளே. இப்ப இவ எதை சூஸ் பண்ண போறான்னு எல்லாருக்குமே தெரியும், அவ டின் பீரை தான் சூஸ் பண்றா. ஆனாலும் எப்படி 60 ரூபாய் குடிச்சா அவன் ஜெயிக்க முடியாதுல. அதுக்கும் ஹரு ஒரு செக் வைக்கிறான், நீ என் கூட சேர்ந்து இந்த ட்ரிங்க் குடிச்சிருக்க, இதுக்கான விலையை நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முறை நீ எவ்வளவு வின் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் இதுக்கு எழுதிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு போயிடுறா. அவ்வளவுதான், அந்த கிளப்புக்கே இப்ப வந்து நம்பர் 1 வந்து ஹரு தான் ஆறான். இப்ப ரியா போவா பாருங்க. கவின் கேட்பானா அதுக்குள்ளயும் போறீங்களா எங்க முறை, நான் ஒரு வாய் குடிச்சேன், அந்த ஒரு வாய் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. ஏன்னா அப்பா ஹரு இவ கூட இருந்திருப்பான். அதனால அந்த நம்பர் 1 பையன் இப்ப தோத்த மாதிரியே அவன் வந்து கிளம்புறான் பாருங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு. அப்ப ஹரு என்ன பண்றான்னா, நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு, ஆனா எங்களுக்கு
எங்களுக்கு வந்து நீ சேலஞ்சில தோத்தனால எங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீ நல்லா எல்லார்கிட்டயும் அட்வர்டைஸ் பண்ணு, எங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. சோ இப்ப இது மூலமா என்ன ஆகுதுன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே மத்த எல்லா கிளப்ஸ்லயும் வந்து பெரிய பெரிய நம்பர் 1 இருப்பாங்க, அவங்க எல்லார்கிட்டயுமே இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்றாங்க, பயங்கர ஃபேமஸ் ஆயிடுது. அவனும் வேற இவங்களுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி அவனோட பர்த்டேன்னு சொல்றான் பாருங்க. சோ நிறைய பூக்களை வந்து கொட்டுறாங்க எல்லாருமே. அது எல்லா ஆர்டருமே எங்க பண்றாங்கன்னா இந்த ஆப்ல தான் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி நிறைய இந்த இன்ஸ்டா மாடல்ஸ், இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கிட்டயும் சொல்லி இதை பிரபலப்படுத்துறாங்க. இந்த இன்ஸ்டா போஸ்ட், யூடியூப்ல திருப்பி திருப்பி ஒரு விஷயம் பார்த்தோம்னா நம்மளே அந்த இடத்துக்கு போகணும், நம்ம அந்த பொருளை வாங்கணும்னு தோணும். சோ அதேதான் இப்ப இங்க நடக்குது. இப்ப ஒரு மாசம் முடியுது, இவங்க சேல்ஸ் பார்த்தாங்கன்னா இவங்க நினைச்சதோட அதிகமா, அதாவது 20 கோடியோட அதிகமா இவங்க சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரே குஷியாயிடுறாங்க. இப்ப டைசி கிட்ட போயிட்டு இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட் போய் காமிக்கிறாங்க பாருங்க. ஆனா அவ சொல்லிடுறா, இது பின்னாடி ஏஏ இல்ல, நீ தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு கரெக்டா பாயிண்ட் பண்ணிடுற அந்த பொண்ணு. நான் பிளாக் பூ தான் வாங்குறேன்னு சொன்னேன், ஆனா பிளாக் ரோசஸ் வாங்குறேன்னு சொல்லவே இல்ல, நீயா தான் வாய ஓட்டன்னு சொல்றா. ஆனா அதுக்கு ஹரு சொல்றான், ஆமா நாங்க ஏஐ கிடையாது, எங்க ஏஐ பவர் பண்ணது இவதான், எங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாமே எங்களால ஏஐ பண்ண முடியாது. இப்ப எங்களுக்கு தேவையான நிறைய டேட்டா கிடைச்சிருச்சு, நிறைய மக்களோட எமோஷன்ஸ், அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பேசணுங்கிற ஒரு பேட்டர்ன் நாங்க பில்ட் பண்ணிட்டோம். இனிமே நாங்க ஏஐ வந்து பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆல்மோஸ்ட் நாங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்ப கவின்னு சொல்றான், ஆமா நாங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், எங்களுக்கு சில டேட்டா தான் தேவைப்படுது, அது உங்களோட 100 வருஷம் பழமையான இந்த தொழில் மூலமா எங்களுக்கு தேவைப்படுது, உங்க கம்பெனி கிட்ட இருந்து எங்களுக்கு நிறைய டேட்டா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவளுக்கு என்ன பண்றதே தெரியல. அதே சமயத்துல இந்த டைசி பொண்ணோட செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, நம்ம பேசாம டிராகன் பேங்கோட ஆஃபரே வாங்கிப்போம், நம்மளே 4000 கோடி கடன்ல இருக்கிறோம், அவங்க கிட்ட போயிட்டோம்னா நம்ம சேஃப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. ஆனா இவ அதை ஒத்துக்கல. இவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, ஹரு கூட தான் டீல் ஓபன் பண்ணிடுறா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிராங்க, குறிப்பா தொப்பி அங்கிள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஆகுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ரியாவும் செக்ரட்டரி வரா பாருங்க. தொப்பி அங்கிள் சொல்றாரு, உன் ஆஃபர் எப்படி இருந்தாலும் டைசி ரிஜெக்ட் தான் பண்ண போறாங்க, ஒரு வகையில பார்த்தா ஹரு இவ்வளவு தூரம் டெவலப் ஆறதுக்கு நீ தான் காரணம், நீ கொடுத்த அந்த காசு, ஒரு பீருக்கு போயிட்டு 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்கறதெல்லாம் ஓவரா இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அப்ப ரியா சொல்றா, அவ்வளவு சீக்கிரம் அவங்கள தோக்க விட்டுட்டோம்னா சுவாரஸ்யமாவே இருக்கு, அதெல்லாம் எலும்பு விடுவோம், அப்புறம் தோக்கடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. அதை கேட்ட அந்த தொப்பி அங்கிளே, எப்பா நீ சரியான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப இவங்க டீல் படி இவங்களுக்கு வர வேண்டிய 100 கோடியை வந்து அவங்க செட்டில் பண்ணிடுறாங்க டைசி கம்பெனில இருந்து. ஆனா இப்பதான் ஒரு பெரிய வில்லங்க ஒண்ணு வருது. டிராகன் பேங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் விக்கிற ஒரு ஆப்பை வந்து, அதாவது இவங்களோட ஆப்பே தான் அப்படியே காப்பி பேஸ்ட் தான், ஆனா வேற பேர்ல டிராகன் பேங்க் பேர், அதேதான். நம்ம ஏஐ கிட்ட பேசி பொருள் வாங்குற எல்லாமே சேம் டு சேம். ஆனா என்ன, இவங்க ஒரு சின்ன கம்பெனி, இவங்களுக்கு பெருசா மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனா டிராகன் பேங்க்ங்கிறது ஆல்ரெடி ஒரு பெரிய பேர் கொண்ட ஒரு கம்பெனி, மக்கள் நம்புற ஒரு கம்பெனி, இன்னும் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. இப்ப டிராகன் பேங்க பகச்சுக்கிட்ட காரணத்துக்காக இவ கம்பெனி கிட்ட இருந்து கண்டிப்பா அவங்க பூக்கள் வாங்க மாட்டாங்க. இதான் ரேயா பண்ண அதிரடி திருப்பமா. பொறுத்திருந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நெக்ஸ்ட் எபிசோட்ல வரேன். நன்றி, பை.